Hi friends, this is Rahman from Tamil Trading. ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோ பார்ட் பை பார்ட் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 6 பார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இது 7th பார்ட், ஆப்ஷன் ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் செல்லிங் அப்படின்றது. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது 7th பார்ட். ஓகே, மார்க்கெட் ஓகே. நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவராக இருந்தால் எங்களோட வெப்சைட் tamiltrading.net போய் பாருங்கள். ஆன்லைன் ட்ரேடிங் தமிழில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி உள்ள ஒரு வெப்சைட் தான் அது. அது ஆர்டிகல்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும், நீங்கள் படித்தும் தெரிஞ்சிக்கலாம். வீடியோஸ் எல்லாமே தமிழில் இருக்கும். வீடியோஸ் பார்த்தா தமிழில் கிளியராக புரியும். உங்களுக்கு எந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே வேறு ஏதாவது டீட்டெயில்ஸோ டவுட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். மெயில் கான்டாக்ட் அண்ட் டெலிகிராம் கான்டாக்ட் மட்டும்தான், ஃபோன் சப்போர்ட் கிடையாது. அடுத்து எங்களோட யூடியூப் சேனல் தமிழ் ட்ரேடிங், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அது ஃபுல்லாக பேசிக்ஸ் ஆஃப் ஆன்லைன் ட்ரேடிங் இருக்கும். எல்லா இண்டிகேட்டர்ஸ், கேண்டில் ஸ்டிக், அதை பற்றி எல்லா பேசிக்ஸும் இருக்கும். அதை பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன்லைன் ட்ரேடிங் பாருங்கள். அதில் தான் பார்ட் 10 வீடியோஸ் இருக்கும். ஹவு டு ஓப்பன் அக்கௌண்ட்லேன்னு, என்ன ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்றது, எவ்வளோ மார்ஜின் தேவை, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். 10 பார்ட்ஸ் இருக்குது. 10 பார்ட்ஸையும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும். இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய ப்ளேலிஸ்ட்டு தான் ட்ரேடிங் வியூஸ். நாங்கள் இன்னும் அதை அப்டேட் பண்ண ஆரம்பிக்கல. இந்த 10 பார்ட்ஸ் வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி என்எஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி அதோட ரிசல்ட்டை நாங்கள் இங்கே அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கோட வியூஸும் இதில் இருக்கும். அதில் நாங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்லாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதோட என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சொல்லுவோம். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கப்புறம் ட்ரேடிங் நியூஸ் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலே நீங்களே ஓனாக ட்ரேடிங் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகிடும். ஓகே, வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும். ஓகே, டாபிக் போகலாம். 7th பார்ட், ஆப்ஷன் ட்ரேடிங், ஸ்டாக் செல்லிங், அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஸ்டாக் செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக் ஒன்று சூஸ் பண்ணணும். நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஸ்டாக் பையிங்க்கு வந்து டிசிஎஸ் ஸ்டாக் எடுத்துக்கிட்டேன். அதே வந்து நான் இப்போ ஸ்டாக் செல்லிங்க்கும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். டிசிஎஸ் அப்படின்ற ஸ்டாக்கை சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் டிசிஎஸ் ஸ்டாக்கோட சார்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணும். என்னோடய டெர்மினலில் நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் டிசிஎஸ் அப்படின்ற சார்ட்டு. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். டிசிஎஸோட ஃபியூச்சர் சார்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா, ஃபியூச்சர் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் மார்ஜின் தேவை. ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து என்எஸ்சி F1 போயிட்டேன். அதில் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு எந்த கம்பெனி பண்ண போகிறோமோ அந்த கம்பெனியோட நேமை சர்ச் பண்ணுறேன். டிசிஎஸ் 30 ஜனவரி 2020 அதோட எக்ஸ்பைரி டேட்டோட செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன டிசைட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஸ்டாக் ஃபியூச்சரில் இன்றைக்கி 12 மணிக்கு எனக்கு ரெட் சிக்னல் கொடுத்துருச்சு, ஸ்டாக் டவுன் ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அப்போ ஸ்டாக் டவுன் ஆக போகுது அப்படின்னா நம்ம கால் செல் பண்ணணும். ஓகே, நம்ம ஒன்று புட்டை பை பண்ணலாம், அப்படி இல்லைனா காலை செல் பண்ணலாம். அப்போ கால் செல் பண்ணணும். அப்போ கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன இருக்குது, 2220. அப்போ 2200 அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் இறங்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு மேலே போகிறத நம்ம செல் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 2200. இப்போ நான் டிசிஎஸில் கால் பண்ணுறேன். காலை நான் செல் பண்ண போகிறேன். அதனால் இந்த கால் அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, 2200 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் செல் பண்ணுறதுக்காக போகிறேன். அதோட லாட் குவான்டிட்டி எவ்வளோன்னு காட்டிடுது. இப்போ நான் அதை ஆட் பண்ணுறேன். ஓகே, லெட் மீ டெலீட். இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ டிசிஎஸோட ஸ்டாக் நம்ம ஒரு காலை நம்ம செல் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ மார்ஜின் வேணும் அப்படின்றது. இந்த மார்ஜின் வந்துன்னா இது ஈக்குவல் டு ஃப்யூச்சர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ என்ன மார்ஜின் தேவையோ அதான் தேவை. அப்போ ஆப்ஷன் செல்லிங்க்கு மட்டும், ஆப்ஷன் பையிங்க்கு நமக்கு ப்ரீமியம் மட்டும் இருந்தால் போதும். அப்போது இதோட லாட் சைஸ் 250, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 2200. அந்த காலை நம்ம செல் பண்ண போகிறோம். ஓகே, செல் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான மார்ஜின் எவ்வளோன்னா 1,03,000. ஓகே, இப்போ என்னென்னா மார்ஜின் எவ்வளோ தேவை அப்படின்றத இங்கே போட்டேன். நம்ம செல் பண்ண போகிறோம் 2200 காலை. 12 மணிக்கு அது என்ன ப்ரைஸ் இருந்துச்சு பார்க்கணும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2200ஓட கால் நம்ம எடுக்கணும் சார்ட்டு. நான் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு 2 சார்ட்டு நம்ம பார்த்து பண்ணணும்னு முன்னே சொல்லியிருக்கேன். 2200ன்னு சர்ச் பண்ணுறேன். ஓகே, சர்ச் டிசிஎஸ். நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனியோட ஸ்டாக் செல் பண்ணுறோன்றதுனால டிசிஎஸ்ன்னு நான் சர்ச் பண்ணோன்னே 2000 வருது. நம்ம 2200 அதோட கால் நம்ம எடுக்கணும். 20 January 30 எக்ஸ்பிரி டேட்டை எப்போவுமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தப்பாக பண்ணிட்டோன்னா லாஸ் ஆகிடும். 30 January 2020ஓட 2200 கால் சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் 2200 கால் சார்ட்டு டிசிஎஸோடது. ஸோ இதுலேயே நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறோம். சூப்பர் ட்ரெண்ட் இதுலேயும் டவுன் கொடுத்துருச்சான்னு பார்த்துக்கிறோம். அதேமாதிரி டவுன் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ 12.15க்கு அதோட ரேட் எவ்வளோ? 70 rupeesல இருக்குது. அப்போ நான் 70 rupeesல அதை நான் செல் பண்ணுறேன். நமக்கு மார்ஜின் எவ்வளோ தேவை? 1,03,000 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஓகே, நம்ம செல் பண்ணாலே ப்ரீமியம் நம்ம தான் கலெக்ட் பண்ணுவோம். அதான் நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ 70 rupees into 250 அப்படின்றது என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 17,500 தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகே, இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் ப்ரைஸ் எவ்வளோ கீழே இறங்களோ அதுதான் நம்ம லாபம். ஏன்னா நம்ம செல் பண்ணியிருக்கோம். செல் பண்ணும்போது ஹையில் செல் பண்ணி லோவில் பை பண்ணால் தான் ப்ராஃபிட். நார்மலாக நம்ம வந்து ஸ்டாக்கை செல் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அது 0 எக்ஸ்பிரி டே எவ்வளோ ஒவ்வொரு நாள் தீட்டா வேல்யூ லெஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி 17 இருக்கிற வேல்யூ 50, அப்புறம் 30 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ்பிரி டே வரைக்கும் வெயிட் பண்ணி அதோட வேல்யூ வந்து ஒரு 5 rupees கடைசியாக வந்த உடனே ஸ்டாக் க்ளோஸ் ஆகிடும். அப்போ உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு 10 rupees 20 rupees வந்ததுக்கப்புறமே நான் என்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்மளோட லோ வந்த உடனே விற்றுடலாம். இப்போ நான் வந்து 12.15க்கு இந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். நான் டைமையும் அப்டேட் பண்ணிடுறேன், அப்போ தான் தெரியும். 12.15க்கு 12:15 PM வந்து நான் இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து நான் ஒரு 10 rupees கிடைச்சா போதும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். எனக்கு வந்து 10 rupees கிடைச்சிடுச்சு. 10 rupees கீழே போயிட்டு 61 வரைக்கும் 60 வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, 70க்கு நான் செல் பண்ணுறேன், 60 வரைக்கும் போயிடுச்சு. 60க்கு எத்தனை மணிக்கு போகுது? 12க்குலாம் 60 rupeesக்கு வந்துடுச்சு அதோட ப்ரைஸ். 12:30 PMக்குலாம் அதோட 60 rupeesக்கு வந்துடுச்சு. அப்போ நான் 250 வந்து நான் பை பண்ணிடுறேன். ஏன்னா 60 rupeesக்கு வந்ததுனால நான் இங்கே பை பண்ணிடுறேன். மேலே ஹையில் சேல் பண்ண அப்புறமா பை பண்ணுறேன். அப்போ என்னோடய ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? இங்கே 10 rupees கிடைக்குது. ஓகே, 60 into 250. முன்னாடி நம்ம ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருப்போம், 17,500 கலெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பை பண்ணும்போது அதில் 15,000 நம்ம பே பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் 10 rupees. நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட்டு 2,500. இதில் நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம். 12.15க்கு நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து செல் பண்ணிவிட்டு 12:30 மணிக்கு பை பண்ணிட்டோம். வித்தின் 15 minutesக்குள்ளார, 1/4 மணி நேரத்துக்குள்ளார நமக்கு கிடைச்சிருக்கிற லாபம் 2,500 ரூபா. அதுக்கு நம்ம போட்டிருக்க முதலீடு 1,00,000 ரூபாய். ஒரு டிசிஎஸ் அப்படின்ற கம்பெனி சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். அதேமாரி நான் ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான் சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் ட்ரேட் எடுத்து என்னோடய மார்ஜின் எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு நான் ட்ரேட் எடுத்ததில்
12.15க்கு நம்ம ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணி 12:30க்குலாம் அதை நம்ம திரும்ப பை பண்ணப்போ அந்த 15 நிமிஷத்தில் நம்மளோட லாபம் 2,500 ரூபாய். 1 லட்ச ரூபாயில் 2,500 ரூபாய் நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் 2.5% நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஓகே, இதுதான் ஆப்ஷன் செல்லிங்கில் நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட். செல்லிங் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நார்மலாகவே ஆப்ஷன் செல்லிங் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் மட்டும்தான் பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து மேக்ஸிமம் செல்லிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் இந்த 17,500. நம்ம 2,500ல் நம்ம எக்ஸிட் ஆயிடுறோம். சில நல்ல பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் வெயிட் பண்ணி அது 0 வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபுல் ப்ராஃபிட்டுன்னு அவங்க எடுப்பாங்க. பட் மார்க்கெட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் ஒரு 170 rupees அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சடனாக ஹைக் ஆகிடுச்சு அப்படின்னா 100 rupees உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா இன்ட்டு 250 நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. லாஸ் வந்து இதில் அன்லிமிட்டெட், ப்ராஃபிட் வந்து லிமிட்டட் தான். நம்ம இந்த ஸ்டாக்கை நம்ம செல் பண்ண உடனே நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். பட் லாஸ் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. அன்லிமிட்டெட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல நாலேஜ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் செல்லிங் சைட் போகணும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகவும் தேவைப்படும். இதே நீங்கள் பையிங் பண்ணுறப்ப உங்களுக்கு இவ்வளோ தேவையில்லை, 17,000 இருந்தாலே நீங்கள் பை பண்ணிடலாம். பட் செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் மார்ஜின் இருந்தால் தான் செல் பண்ண முடியும். லிமிட்டட் ப்ராஃபிட் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் ஏற தான் போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் புட் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணலாம். இறங்க தான் போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணலாம். அப்படி தான் இதில் சம்பாதிக்க முடியும். ஸ்டாக் செல்லிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். இது லாட்டு 250ன்றதுனால இந்த அமௌண்ட்டு, இதே லாட் சைஸ் 1000லாம் போகும்போது இன்னும் அதிகமாக தேவைப்படும். 5 lakhs 10 lakhsலாம் கூட இருந்தது தான் ஸ்டாக்கில் செல்லிங் பண்ண முடியும். பட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸில் எடுத்து நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சுன்னா ஹியூஜ் லாஸ் கொடுக்கும். ப்ராஃபிட் வந்து எப்போவுமே லிமிட்டடாக இருக்கும். பட் ப்ராபபிலிட்டி அதிகம். ப்ராஃபிட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆப்ஷன் செல்லிங்கில் அதிகம். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்து சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 7 வீடியோ முடிஞ்சிடுச்சு. பார்ட் 8ல் மீட் பண்ணுறேன். until then, take care, bye bye.